माननीय सदस्यगण, माननीय अध्यक्ष जी को कई माननीय सदस्यों द्वारा कुछ विषयों पर स्थगन प्रस्ताव की सूचनाएं प्राप्त हुई है। माननीय अध्यक्ष जी ने स्थगन प्रस्ताव की किसी भी सूचना के लिए अनुमति प्रदान नहीं की है। सभा पटल पर रखने जाने वाले पत्र प्लीज बी सीटेड। आइटम नंबर 2 श्री सुरेश गोपी जी। Respected sir, with your permission, I rise to make the statement in the House listed against my name at serial number 12 in today's list of business regarding the status of implementation of the recommendations, observations of the Standing Committee on Petroleum and Natural Gas for various reports on demands for grants pertaining to the Ministry of Petroleum and Natural Gas. These are A. 1st, 2nd, 5th, 10th and 18th reports of the 17th Lok Sabha, and B. 1st, 2nd and 7th reports of 18th Lok Sabha. These may please be considered as read. Thank you. Item number 3 Sri Jayant Chaudhary. Respected sir, with your kind permission, I rise to lay papers on the table of the House mentioned against my name as serial number 3, today's list of business. पंकज सदरी जी। सभापति महोदय, मैं आज की कार्यसूची में मेरे नाम के सामने मत संख्या 4 पर वर्णित कागज आपकी अनुमति से सभा के पटल पर रखता हूँ। आइटम नंबर 5 सुश्री शोभा करनबल जी। आपका अनुमति से उनके सामने उल्लेखित दस्तावेज सदन के पटल पर रखती हूँ। आइटम नंबर 6 श्री कीर्ति वर्धन सिंह जी। Honorable Chairman sir, with your permission, I rise to lay on the table of the House the papers pertaining to the Ministry of Environment, Forest and Climate Change as mentioned against my name at serial number 6 in today's list of business. नंबर 7 श्री हर्ष मालहोत्रा जी। आदरणीय सभापति महोदय, मैं आज की कार्यसूची में क्रमांक नंबर 7 पर मेरे नाम के सामने उल्लेखित தற்போது நடைபெற்று வரும் மக்களவையில் பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்க கேட்கலாம். கிருபா, விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது கடந்த 20ஆம் தேதி தொடங்கியிருந்தது. நீட் வினாத்தாள் கசிவு, நாடாளுமன்ற பேரணியில் நடத்தப்பட்ட தடியடி உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி 2 அவைகளுமே எதிர்க்கட்சியின் தொடர் அமளிகளால் ஒத்திவைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் வாரம் முழுமையாக முடங்கியிருந்தது. தற்போது 2வது வாரத்தின் முதல் நாள் தொடங்கி இருக்கிறது. இந்த முதல் நாளில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட அவை தொடங்கியதுமே மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியின் காரணமாக மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நீட் வினாத்தாள் கசிவு வாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் இறுதி வடிவமாக மத்திய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதாவானது தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இன்று மக்களவை கூடியதும் மசோதா தாக்கல் செய்ய முயன்ற போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தற்போது வினாத்தாள் கசிவு தடுப்பு சம்பந்தமான அந்த சட்ட திருத்த முன்வரைவு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரான ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக மாணவர்களின் போராட்டத்தின் வெற்றியாக இந்த மசோதா வந்து பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜிதேந்திர சிங் பதவி விலகிய நிலையில் அவர்களது அடுத்த கோரிக்கையாக, அதாவது நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதனை தடுக்கும் விதமாக தான் தற்போது இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதாவின்படி வினாத்தாள் கசிவு குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். குழுவாக கும்பலாக முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். முறைகேடில் ஈடுபடும் தேர்வர்கள் அடுத்த 8 ஆண்டுகளில் எந்த பொதுத் தேர்வையும் எழுத முடியாது. வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க
சிறப்பு அதிரடிப்படை நியமிக்கப்படும். இந்த அதிரடிப்படை 2 மாதங்களுக்குள் விசாரணை நிறைவு செய்திருக்க வேண்டும். வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த நீதிமன்றங்களில் நாள்தோறும் விசாரணையானது நடைபெறும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும். அந்தந்த மாநில அரசுகள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஆலோசனைகளின்படி சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்கள் அளிக்கும் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யலாம். இவ்வாறு மத்திய அரசு இந்த புதிய மசோதாவில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மசோதா தான் தற்போது நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமான விவாதங்களும் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே தொடர் போராட்டத்தின் காரணமாக மத்திய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய நிலையில் அதற்கு அடுத்த நடவடிக்கையாக இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது சம்பந்தமாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு பிரதமர் மோடி இது சம்பந்தமாக அறிவிப்பு எடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக தாக்கல் செய்யப்படும் நிலையில் அது விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாணவர் பள்ளி போராட்டத்தின் முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கௌதம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருபா.